ஸ்கிரீன் தெரியுதுல இப்போ? இல்ல மேம். இப்போ தெரியுது மேம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட சாப்டர் 1 கிங்டம் மொனீரா, புரோட்டிஸ்டா அண்ட் ஃபங்கை அந்த லெசனோடைய செகண்ட் லெக்சர் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகே போன மேம். கிளாஸ்ல வந்து நம்ம போன செஷன்ல வந்து செல் ஆர்கனைஸ் வரைக்கும் கரெக்டா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 2.1.1 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆமாம். டீடைல்டா வந்து 2.1.2 வந்து படிக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஓகே வந்து மேம். மொனீரா. மொனீரானே என்ன சொன்னா, மொனீரால வந்து அது கிங்டம், பாக்டீரியாவோட ஒரு கிங்டம் மாதிரி. இப்போ ஓகே மேம். நியூட்ரிஷன் பாத்தீங்கன்னா, நியூட்ரிஷன்ல எது மூலமா அதுக்கு வந்து அந்த சக்தி கிடைக்குது, இல்லைன்னா வந்து அந்த ஃபுட் எப்படி வந்து அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி வந்து அதை பத்தி தான் வந்து நியூட்ரிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நியூட்ரிஷன்ல ஓகே பாருங்க, மேம். 4 டைப் ஆஃப் நியூட்ரிஷனோட கேட்டகரி இருக்கு. பாக்டீரியால வந்து 4 டைப் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆட்டோட்ராஃப்ஸ். ஆட்டோட்ராஃப்லாம் ஒண்ணும் இல்லை, நான் ஒரு நியூட்ரிஷனும் வந்து டீடைல்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆட்டோட்ராஃப்னா வந்து அது இப்போ அந்த பாக்டீரியா வந்து அதுவே அந்த ஃபுட்டை வந்து உருவாக்கிக்கும். அதுவே வந்து அதோட ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும் ஓகே. சன்லைட் மூலமா. சன்லைட்டை யூஸ் பண்ணி ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்றதுதான் ஆட்டோட்ராஃப் சொல்லுவாங்க. இந்த வேர்ட் ஆட்டோ, அந்த ஆட்டோவோட மீனிங் என்னதுன்னா தானாகவே வந்து பண்ணிக்கும். சரியா? ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னா வந்து அது தானா ஓகே வந்து இது மேம். ஆகுறது ஓகே வந்து மேம். ஆட்டோமொபைல்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆட்டோட்ராஃப்ஸ்னா அதுவே தானா வந்து அந்த ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கும். அதுதான் வந்து ஆட்டோட்ராஃப்ஸ்னு சொல்லுவாங்க. சன்லைட் யூஸ் பண்ணி, அதான் இந்த ஓகே மெயின் மேம். பாயிண்ட். சன்லைட் யூஸ் பண்ணி இதோட ஃபுட்டை வந்து ஓன் ஆர்கானிக் ஃபுட் வந்து சிந்தசைஸ் பண்ணிக்கும். சிந்தசைஸ்னா அது ப்ரிப்பேர் பண்ணிக்கும்னு அர்த்தம். செகண்ட் ஒன் ஓகே மேம். பாருங்க, சாப்ரோட்ராப்ஸ். சாப்ரோட்ராப்ஸ்னா ஒண்ணு இல்ல, டெட் மெட்டீரியல் இருக்குல்ல, ஆ. சரியா? இப்போ வந்து செத்து போன பூச்சி இருக்கலாம், இல்லைன்னா பிளான்ஸ், அதுல இருந்து வந்து அதோட ஃபுட்டை வந்து எடுத்துக்கும். டெட் ஓகே. ஆர்கானிக் மேட்டர்ல இருந்து அதை எடுத்துக்கும். டெட் ஓகே திங்ஸ் மேம். வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு வந்து அதை எடுத்துக்கும். அதான் ஃபீட் ஆன் டெட் ஆர்கானிக் மேட்டர்னா டெட் பொருட்களை வந்து அது சாப்பிடும்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட் ஒன்னு வந்து சிம்பயான்ஸ். சிம்பயான்ஸ்னா ஒண்ணு இல்ல, நான் ரீட் பண்றேன் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷனை. யூஸ் ஃபுட் ஃப்ரம் அதர் லிவிங் ஆர்கானிசம் வித் விச் தே ஆர் அசோசியேட்டட் ஃபார் மியூச்சுவல் பெனிஃபிட். அப்படின்னா ஒண்ணும் இல்ல, நான் சிம்பயாட்ஸ்க்கு வந்து ஒரு ஈஸியான எக்ஸாம்பிள் வந்து சொல்றேன். இப்போ எப்படி வந்து நீங்க ஃபிக் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஃபிக், ஆமா மேம். அத்திப்பழம். ஆமா மேம். அத்திப்பழத்துல வந்து ஒரு பூச்சி வந்து இருக்கும், சரிங்களா? அந்த பூச்சி ஓகே எப்படின்னா, மேம். அத்திப்பழம் வந்து நிறைய செடியா வந்து வர்றதுக்காக இந்த பூச்சி வந்து ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் அதை வரைஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு கரெக்டா. ஓகே மேம். இப்போ இதுதான் அந்த ஃபிக், நான் வேற கலர்ல வரைகிறேன். ஸோ இதுதான் அந்த ஃபிக்னு வச்சுக்கோங்க. இந்த ஓகே மேம். ஃபிக்ல வந்து இந்த கிரீன் கலர் தான் வந்து ஃபிக். ஓகே மேம். இப்போ இதுதான் அந்த இன்செக்ட்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இன்செக்ட் என்ன பண்ணும்னா, இந்த ஃபிக்குக்குள்ள வந்து அதோட முட்டைய வந்து அதை வச்சுக்க வந்து ஹெல்ப் பண்ணுது. இப்போ வந்து ஒரு இன்செக்ட் இருந்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேர்டே இருந்தா அதோட முட்டை வச்சுக்கிறதுக்கு வந்து அது ஒரு கூடு மாதிரி கட்டுது. அந்த மாதிரி வந்து இந்த ஃபிக் வந்து அதோட கூடு மாதிரி வந்து ஹெல்ப் ஆகுது. சரிதா? ஓகே மேம். இந்த இன்செக்ட் வந்து இந்த ஃபிக்குக்குள்ள போயிட்டு இதோட எக்ஸ் எல்லாம் வந்து அதை அங்க வந்து பத்திரமா வச்சுக்கும். இப்போ நம்ம வெளியிலேயே அதோட எக்ஸ் வந்து அது லே பண்ணிட்டா மத்த பூச்சிங்க ஏதாவது சாப்பிட்டுரும், இல்ல ஏதாவது ஆயிடும் வந்து அந்த இன்செக்டோட பேபிஸ்க்கு. இப்போ இந்த முட்டையை ஓகே வந்து மேம். இங்க கரெக்டா பெர்ஃபெக்ட்டா வந்து இந்த ஃபிக்குக்குள்ள வந்து அது ப்ரொடெக்ட் பண்ணிக்கும். ஓகே மேம். சரியா? அப்பனா வந்து இந்த இன்செக்ட்டுக்கு என்ன பெனிஃபிட் இதுல? இந்த இன்செக்ட்க்கு வந்து அந்த முட்டைய வந்து வைக்கிறதுக்கு, முட்டைய வந்து போடுறதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் கிடைச்சிருச்சு ஃபிக். இப்போ இந்த ஃபிக்குக்கு என்ன ஓகே மேம். வந்து பெனிஃபிட்னா, ஃபிக் வந்து ஃபிக்கோட ஃபிக் இப்போ இந்த இந்த பூச்சி வந்து இதுல உட்காரும் போது ஃபிக்கோட முட்டைங்க வச்சுக்கோங்க, ஓகேவா? இந்த ஃபிக் வந்து மத்த இடத்துல இப்போ ஃபிக்கோட முட்டைய வந்து இது வந்து ஒட்டிக்கும். ஓகே மேம். புரியுதா? இந்த மாதிரி இந்த பிளான்ட் நான் வந்து வேற கலர்ல போடுறேன் உங்களுக்கு. ஓகே மேம். இது வந்து இந்த பூச்சி இங்க உட்காரும் போது இந்த ஃபிக்கோட முட்டைன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இந்த இன்செக்ட்ல வந்து ஒட்டிக்கும். ஓகே மேம். அது வந்து போலன் கிரெயின்ஸ் சொல்லுவாங்க.
இந்த போலன் மேம். கிரெயின்ஸ் வந்து இதுல இந்த இன்செக்ட்ல ஒட்டிட்டு இப்போ இந்த இன்செக்ட் வேற இடம் போகும்போது இன்னொரு ஃபிக் பார்க்கும்போது அந்த இதுவாய் நிறைய ஃபிக்ஸ் வந்து உருவாகும். இப்போ அந்த போலன் கிரெயின்ஸ் வந்து இன்னொரு ஃபிக் கூட இதுவாய் இன்னும் நிறைய ஃபிக் எல்லாம் வந்து வளர ஆரம்பிக்கும். புரியுதா? இதுதான் வந்து மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இன்செக்ட்டுக்கு வந்து இங்க முட்டையிட வந்து இடம் கிடைச்சிருக்கு, இந்த ஃபிக் வந்து நிறைய குரோ பண்றதுக்காக வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கும் இதுல பெனிஃபிட். இதுதான் வந்து சிம்பயோட்டிக். அப்படின்னா வந்து ஓகே மேம். ஒரு உயிரினம் வந்து இன்னொரு உயிரினத்து மேல டிபெண்ட் ஆகி வந்து வாழுது சாப்பாடுக்காக. புரியுதா? ஓகே. ரெண்டு ஓகே மேம். பேருக்கும் வந்து நீங்க வந்து இதுல வந்து ரொம்ப ரொம்ப காமனான எக்ஸாம்பிள் என்னதுன்னா ஃபங்கை சிம்பயோட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே மேம். லைக்கன்னு ஒரு லைக்கன் இல்ல லைச்சன் எதுவும் சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசம் ஒரு பிளான்ட் மாதிரி இது இருக்கும் லைக்கன். இதுல வந்து ரெண்டு பொருள் இருக்கும். ஒண்ணு வந்து ஆல்கே, நம்ம படிச்சிருக்கோம்ல ஃபர்ஸ்ட் ஆல்கே. இது வந்து பிளான்ட் கிங்டம்ல வரும். அப்புறமா ஃபங்கை. இப்போ ஆல்கே என்ன பண்ணும்னா இதுக்கு வந்து சாப்பாடு வந்து கொடுக்கும். ஆல்கே வந்து இதுக்கு சாப்பாடு கொடுக்கும். இது வந்து இதுக்கு வந்து ஷெல்டர் தரும். இது சாப்பாடு கொடுக்கும், இது தங்க இடம் கொடுக்கும். இந்த மாதிரி வந்து மியூச்சுவலா வந்து அவங்க பெனிஃபிட் கொடுப்பாங்க. இதுதான் வந்து சிம்பயோட்டிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே பாராசிட்டிக்னா மேம். என்னதுன்னா இது சிம்பயாட்டுக்கும் பாராசிட்டிக்கும் இது எப்பவுமே வந்து சிம்பயான்ஸ்க்கும் பாரசைட்ஸ்க்கு தான் வந்து நம்மளுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியாம கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். சிம்பயான்ஸ்னா என்னன்னா ரெண்டு ரெண்டு பேரும் வந்து ஒருத்தரோட பெனிஃபிட் வந்து இருப்பாங்க. ஆனா பாரசைட்ஸ் பாத்தீங்கன்னா இது வந்து ஒண்ணு வந்து இன்னொரோட சாப்பாடை வந்து பிடுங்கி எடுத்துக்கும். ஓகே மேம். புரியுதா? அப்புறமா இதையே வந்து அழிச்சிடும். இதுக்கு வந்து கெடுதல் தரும், ஹார்ம் தரும். ஓகே மேம். அப்சார்ப் ஃபுட் ஃப்ரம் லிவிங் ஆர்கனிசம் அண்ட் காஸ் ஹார்ம் டு தெம். சரிங்களா? இது வந்து ரெண்டு ஓகே பேருமே மேம். பெனிஃபிட்டா இருப்பாங்க. இதுல ஒருத்தருக்கு மட்டும் தான் பெனிஃபிட். ஓகே மேம். புரிஞ்சுச்சா? 4 டைப் ஆஃப் புரிஞ்சுச்சு மேம். நியூட்ரிஷன் புரிஞ்சுச்சா உங்களுக்கு? ஒன்னு புரிஞ்சுச்சு மேம். ஆட்டோட்ராஃப், ஒன்னு சாப்ரோட்ராஃப், இன்னொன்னு சிம்பயாண்ட், இன்னொன்னு வந்து பாரசைட். நீங்க வந்து இந்த மாதிரி ட்ரிக் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஏ எஸ். எஸ் எஸ் பி அப்படின்னு. சோ ஏ ஓகே ஃபார் மேம். ஆட்டோட்ராஃப், எஸ் ஃபார் சாப்ரோஃபைட், எஸ் ஃபார் சிம்பயான்ஸ், அப்புறமா பி ஃபார் பாரசைட்ஸ். இந்த மாதிரி வந்து நிமோனிக்ஸ் வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். புரிஞ்சுச்சா? நியூட்ரிஷன் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு மேம். இப்போ நம்மளோட நியூட்ரிஷன் என்னது? சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து சத்து கிடைக்கும். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த 4 வழியா வந்து சாப்பாடு கிடைக்கும். அந்த மாதிரிதான். ஓகே மேம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன்னா நிறைய பேர் வந்து காமன் மிஸ்கன்செப்ஷன் என்னதுன்னா ரெஸ்பிரேஷன்னா வந்து ஆக்சிஜன் உள்ள எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறது அப்படி சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. ரெஸ்பிரேஷன் இஸ் ஈக்குவல் டு பிரீத்திங் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ரெஸ்பிரேஷன்னா ஓகே அது இல்ல. குளுக்கோஸ் இருக்கு பாத்தீங்களா? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மேம். சாப்பாடு சாப்பிடுறோம், ரைஸ் இல்லைன்னா வந்து சப்பாத்தி அப்படி சாப்பிடும் போது நம்மளுக்கு வந்து இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நல்லா சாப்பிடுங்க அப்படிலாம் டாக்டர் சொல்லுவாங்க. பாத்துருக்கீங்களா? மேம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? சோ இந்த கேள்விப்பட்டிருக்கேன் மேம். கார்போஹைட்ரேட் நான் சீன் வந்து நான் மென்ஷன் பண்றேன். இந்த ஓகே மேம். கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம சாப்பிடும் போது உள்ள நம்ம செல்குள்ள போய் குளுக்கோஸா மாறுது. ஓகே மேம். சில பேருக்குலாம் வந்து ரொம்ப உடம்பு வீக்கா இருந்தா குளுக்கோஸ் நான் போய் ஒன்னு ஏத்திக்கிறேன், அப்பதான் வந்து நான் குளுக்கோஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். ஆமா. சரியா? இப்போ இந்த குளுக்கோஸ உடைச்சுதான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். ஓகே மேம். இப்ப நம்ம எனர்ஜியா வந்து ஒரு வேலை செய்யும் போதோ ஏதாவது பண்ணும் போதோ நம்மளுக்கு வந்து எப்படி அந்த எனர்ஜி கிடைக்குதுன்னா இந்த குளுக்கோஸ் மூலமா தான். நம்ம செல்குள்ள போய் இந்த குளுக்கோஸ் வந்து எனர்ஜி வந்து ஏடிபின்னு சொல்லுவாங்க, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். அப்படின்னா வந்து நம்மளுக்கு எனர்ஜி மாதிரி அது. ஓகேவா? எனர்ஜி கரன்சின்னு சொல்லுவாங்க. ஏடிபி தான் நம்ம உடம்புக்கான எனர்ஜி. இப்போ இந்த ஓகே மேம். குளுக்கோஸ் கூட வந்து ஆக்சிஜன் நம்ம சுவாசிக்கிற ஆக்சிஜன் சேர்ந்து இந்த ஏடிபி வந்து உருவாகும். ஓகே மேம். வெறும் குளுக்கோஸ் தான் நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகாது. குளுக்கோஸ் கூட ஆக்சிஜன் சேர்ந்தா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து எனர்ஜி கிடைக்கும். அதனாலதான் நம்ம வந்து பிரீத் பண்றோம். ஓகே சரி, மேம். இந்த மாதிரி வந்து பாக்டீரியால வந்து ரெஸ்பிரேஷன்னா வந்து குளுக்கோஸ் வந்து உடைக்கிறது. பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ், அதான் வந்து ரெஸ்பிரேஷன். புரியுதா? ஓகே மேம். இப்போ இந்த ரெஸ்பிரேஷன் வந்து பாக்டீரியால எப்படி நடக்குதுன்னா 2 டைப் இருக்கு. ஒன்னு ஏரோபிக், இன்னொன்னு வந்து ஆனரோபிக். ஓகே என்னது? மேம். ஏரோபிக் அப்புறமா ஆனரோபிக். நேரம். ஏரோபிக்கும் ஆனரோபிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, ஏரோபிக்னா இந்த ரெஸ்பிரேஷனால குளுக்கோஸ உடைக்கிறது. கரெக்டா? ஏரோபிக்னா ஆமாங்க. வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணி அது வந்து குளுக்கோஸ உடைக்கும். ஏரோபிக்னா என்னது? ஆக்சிஜன் யூஸ் பண்ணி ரெஸ்பிரேஷன் பண்ணும்.
anaerobicனா வந்து ஆக்சிஜன் இல்லாம absence ஆஃப் ஆக்சிஜன் வச்சு ரெஸ்பிரேஷன் பண்ணும். ஓகே மேம். இப்போ நீங்க கேட்கலாம், இப்போ ஆக்சிஜன் இல்லாம எப்படி நீங்க குளுக்கோஸ், இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து எத்தனால், எத்தனால். இன்னொன்னு வந்து லாக்டிக் ஆசிட். இந்த 2 தான். ஓகே எத்தனால் மேம். அப்புறமா வந்து லாக்டிக் ஆசிட். இப்போ இந்த ஓகே மேம். எத்தனால்லாம் வந்து நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா, இது இந்த இந்த ப்ராசஸ் பேரு எத்தனால் யூஸ் பண்றது வந்து சரி, ஓகே. நான் ஃபர்ஸ்ட் லாக்டிக் ஆசிட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம இப்போ ஓகே மேம். இப்போ நீங்க அத்லெட்ஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப நேரம் ஓடிட்டு இருந்தா, ரொம்ப நேரம் நடந்துட்டு இருந்தா, கால்ல வந்து இங்க புடிக்கும் பாருங்க. ஒரு ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு புடிக்கும் பாருங்க. ஆமா மேம். மசில்ல, காலோட மசில்ஸ்ல. திடீர்னு எஸ் மேம். தூங்கும் போது கூட நம்மளுக்கு வந்து இந்த வலி, சடனா ஒரு வலி வரும் பாருங்க. ஆமா மேம். அப்ப வந்து நம்மளுக்கு வந்து anaerobic ரெஸ்பிரேஷன் வந்து நடக்குது. சரியா? ஓடும் போது ஓகே மேம். நம்மளோட காலோட லெக்கோட மசில்ஸ்ல வந்து சுளுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு வலி வரும். சடனா வந்து கொஞ்ச நேரத்துல அதுவே போயிடும் தானா. ஆமா மேம். இது எதனால நடக்குதுன்னா anaerobic ரெஸ்பிரேஷன்னாலதான். ஓகேவா? ஓகே மேம். இப்போ எத்தனால்லாம் வந்து இந்த கிரேப் வைன்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க மோஸ்டா. ஓகேவா? இப்போ கிரேப் வைன்ல கூட வந்து anaerobic ரெஸ்பிரேஷன் வந்து நடக்குது. புரிஞ்சுச்சா? ரெஸ்பிரேஷன் எத்தனை டைப்ஸ்? 2 டைப்ஸ். ஒன்னு வந்து ஏரோபிக், இன்னொன்னு வந்து anaerobic. anaerobic. ஓகே. இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து படிக்கலாம். செல்லுலார் ஓகே. ரெஸ்பிரேஷன் ஆர் பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் டு ரிலீஸ் எனர்ஜி அக்கர்ஸ் இன் மீசோசோம். அப்படின்னா வந்து நம்ம செல்லோட ஸ்ட்ரக்சர், பாக்டீரியல் செல்லோட ஸ்ட்ரக்சர் படிக்கும்போது மீசோசோம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் படிச்சோமா? ஆமா மேம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இருக்கு ஒரு மேம். வாட்டி சின்ன ரீகேப் மாதிரி கொடுக்கலாமா? ஓகே மேம். மீசோசோம், மீசோசோம் வந்து என்னது? ஒரு மெம்பரைன் பவுண்ட் செல் ஆர்கனல். ஆமா மேம். மீசோசோம் வந்து ஒரு மெம்பரைன் பவுண்ட் செல் ஆர்கனல். அதுலதான் வந்து நம்மளுக்கு இந்த ரெஸ்பிரேஷன் வந்து நடக்குமா. ரெஸ்பிரேஷன் என்னது? பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் டு ரிலீஸ் எனர்ஜி. இங்க டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க ரெஸ்பிரேஷனுக்கு. பிரேக் ஆமா டவுன் ஆஃப் மேம். ஃபுட் டு ரிலீஸ் எனர்ஜி. இது எங்க நடக்கும்னா ரெஸ்பிரேஷன் மீசோசோம்குள்ள தான் நடக்கும். ஓகே. மீசோசோம்னா எப்படி இருக்கும்னு சொன்னேன். இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன்ஸ் மாதிரி இருக்கும்ல. இப்போ இந்த ரெஸ்பிரேஷன் கரெக்டா இந்த எக்ஸ்டென்ஷனுக்குள்ள தான் வந்து நடக்குது. இதுதான் எக்ஸ்டென்ஷன். இதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன். இந்த ஓகே. எக்ஸ்டென்ஷனுக்குள்ள தான் வந்து நம்மளுக்கு வந்து செல் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷனோட இன்னொரு பேர் வந்து செல்லுலார் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. எதுக்குன்னா செல்லுக்குள்ள தான் ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதனால ஓகே. செல்லுலார் ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. ரெஸ்பிரேஷனோட டெஃபினிஷன் வந்து இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. பிரேக் டவுன் ஆஃப் ஃபுட் டு ரிலீஸ் எனர்ஜி. புரியுதா? புரியுது மேம். கிளியர் ஆயிடுச்சா? ஓகே. இந்த கிளியர் எத்தனால் மேம். பத்தி நான் சொன்னல. இந்த எத்தனால் ப்ராசஸ் வந்து எங்க நடக்கும்னா, எத்தனால்னா ஒண்ணுல குளுக்கோஸ். இதுதான் குளுக்கோஸ். C6H12O6. இதுதான் குளுக்கோஸ்னு சொல்லுவாங்க. ஓகே மேம். C6H12O6. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பயாலஜில. ஓகே மேம். பயோமாலிகுல்ஸ் லெசன் படிக்கும் போது கூட உங்களுக்கு இது வரும். இந்த குளுக்கோஸ் கூட எத்தனால் சேர்ந்துரும். எத்தனால்லாம் CH2OH எத்தனால். ஓகே மேம். CH2 எல்லோ கலர் தெரியுதுல, நோ ப்ராப்ளம்ல. இல்ல இல்ல மேம், ப்ராப்ளம் இல்ல. இந்த CH2OH வந்து நான் இங்க எழுதுறேன், கீழே எழுதுறேன், ஓகே மேம். சைடுல எழுதுறேன். ஆனா இப்படி ரியாக்ஷன்ஸ் இப்படி எழுதக்கூடாது. ஓகே மேம். ரைட்ல இருந்தா லெஃப்ட் தான் ப்ராடக்ட் இருக்குங்க. ஸ்பேஸ்ல அந்த காரணத்துக்காக தான் எழுதுறேன். ஓகே ஓகே. மேம். இது வந்து எத்தனாலா மாறும். இது வந்து சாரி இது கூட வந்து இது வந்து எத்தனாலா மாறும். என்னது? குளுக்கோஸ் வந்து இதுல எத்தனாலா மாறும். இதுல எத்தனால் யூஸ் பண்ணிடலாம்ல. குளுக்கோஸ் வந்து இங்க எத்தனாலா மாறும். ஓகே மேம். இந்த ப்ராசஸ் எங்க யூஸ் பண்றாங்கன்னா வந்து ஃபெர்மெண்டேஷன் அந்த இதுல வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னது? ஃபெர்மெண்டேஷன். ஃபெர்மெண்டேஷன். ஆல்கஹாலிக் ஃபெர்மெண்டேஷன். நீங்க நிறைய ஆல்கஹால்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வைன் ஒரு ரொம்ப காமனான வந்து ஃபெர்மெண்டேஷன் யூஸ் பண்ற ப்ராசஸ் அது. வைன் என்ன பண்ணுவாங்கன்னா, கிரேப்ல வந்து இந்த மாதிரி தான். கிரேப்ல வந்து ஸ்டார்ச்னு ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்டார்ச் வந்து குளுக்கோஸால மேட் ஆயிருக்கு. இப்போ ஓகே இந்த மேம். குளுக்கோஸ வந்து எத்தனாலா உடைச்சு அதை வந்து நம்மள வைன்னா நம்மளுக்கு வந்து ரெடி பண்றாங்க. புரியுதா? புரியுது மேம்.
ரீப்ரொடக்ஷன் போயிடலாமா? போயிடலாம். சோ இப்ப ரீப்ரொடக்ஷன்ல வந்து 2 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. நான் அது ஃபர்ஸ்ட் ஓகே ஒரு பெண்ணால மார்க் பண்ணிடுறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்னு வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஓகே மேம். செக்ஷுவல் ரீகாம்பினேஷன். ஓகே மேம். ஃபர்ஸ்ட் வந்து ரீப்ரொடக்ஷன்னா, சோ ரீப்ரொடக்ஷன்னா ஒண்ணு இல்ல, ஒரு செல்ல இருந்து ஓகே மேம். ஒரு பாக்டீரியால வந்து நிறைய பாக்டீரியா உருவாக்குறதுக்காக ரீப்ரொடக்ஷன் வந்து யூஸ் ஆகும் இங்க. ஃபர்ஸ்ட் ஓகே ஏசெக்சுவல் மேம். ரீப்ரொடக்ஷன்னா, பாக்டீரியா ரீப்ரொடியூஸ் ஏசெக்சுவலி பை பைனரி ஃபிஷன். அப்படின்னா ஒண்ணு இல்ல, நான் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்றேன் பைனரி ஃபிஷன் பத்தி. ஃபார் ஓகே எக்ஸாம்பிள் மேம். இதுதான் ஒரு பாக்டீரியா நினைச்சுக்கோங்க. ஓகே மேம். இப்போ இங்கே டிராயிங் இருக்கு பாருங்க, ஈஸியா இதுதான் ஒரு பாக்டீரியா. ஓகே மேம். நான் சொன்ன பாக்டீரியால செல் வால் இருக்கும், பிளாஸ்மா மெம்பரேன்ல செல் மெம்பரேன் இருக்கும், உள்ள டிஎன்ஏ இருக்கும், ஆமா மேம். நியூக்ளி ட்ரூ நியூக்ளியஸ் வந்து இருக்காது, சைட்டோபிளாசம் இருக்கும், மீசோசோம் இருக்கும், இந்த மாதிரிலாம் ஆமா இருக்கும்ல, மேம். இதுதான் ஒரு பாக்டீரியா. இப்போ இந்த பாக்டீரியா வந்து வளரும், குரோ ஆகும் சைஸ்ல. இப்போ இது பாருங்க சின்னதா இருக்கா, இது ஸ்மாலா இருக்கு, இது கொஞ்சம் பிக்கா இருக்கு, கரெக்டா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாக்டீரியா வந்து கொஞ்சம் வளரும், செல் கண்டினியூஸ் டு க்ரோ இன்சைட். பாக்டீரியாவோட செல் இது, ஓகேவா? ஒரு பாக்டீரியா செல்ல இருந்து இன்னொரு பாக்டீரியா செல் உருவாதான் வந்து பைனரி ஃபிஷன் சொல்லுவாங்க. பைனரினா வந்து 2, ஓகே மேம். ஃபிஷன் பைனா 2, ஃபிஷன்னா வந்து உடைக்கிறது, ரெண்டு பீஸா வந்து அதை உடைக்கிறது, பிரேக் டவுன் பண்றது, ஓகேவா? இப்போ ஒரு ஓகே செல்ல மேம். இருந்து இன்னொரு செல் வந்து ஆறுதான். இப்போ இங்க ஒரு செல் இருக்குன்னா இது வந்து 2 செல்லா வந்து டிவைட் ஆகும். ஓகே மேம். அதுதான் வந்து பைனரி ஃபிஷன் சொல்லுவாங்க. ஃபியூஷன்னா ரெண்டு செல்ல வச்சு அதை ஒரு செல்லா மாத்துறது தான் ஃபியூஷன். ஃபியூஷன் இங்க ரொம்ப காமனா இல்ல, ஃபிஷன் தான் இங்க ரொம்ப காமன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு ஓகே செல் மேம். வந்து கொஞ்சம் சைஸ்ல க்ரோ ஆயிட்டு அப்புறமா கொஞ்சம் இன்னும் ஃபுல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறமா, இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செல் இப்படி இருக்குன்னா, செகண்ட் வந்து செல்லு கொஞ்சம் க்ரோ ஆகும், உள்ள இருக்கிற டிஎன்ஏ வந்து 2 ஆகும். இப்ப 2 செல் வேணும்னா எனக்கு 2 டிஎன்ஏ வேணும்ல. இங்க பாருங்க 2 ஆமா டிஎன்ஏ மேம். ஆகுதுல, இங்க வந்து ஒரு டிஎன்ஏ இருக்கு, இது வந்து 2ஆ மாறுது பாருங்க. ஆமா மேம். 1 மினிட். क्या बा